வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே ஃபேவரேட்டான சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பில்லாத சிக்கனை 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேங்க, அதாவது சோள மாவு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 ட்ராப் அளவுக்கு லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் குறைவான அளவில் தான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருட்களும் குறைவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு முட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா ஊறி வரணும். 30 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் ஒவ்வொன்றா சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். நம்ம எப்பவும் போல் 65 போடுவோம்ல, அதே மெத்தடு தாங்க. இதை நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு சிக்கன் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி போட்டு வேக விடலாம். 2 பக்கமும் நல்லா முறுமுறுப்பாக வேகணும். அந்தளவு நல்லா இதை வேக வச்சிடலாங்க. சிக்கன் பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு செவந்து வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மறுபடியும் சாஸ்லாம் ஊற்றி ரொம்பவே ஃப்ளேவராக ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 3லேருந்து 4 பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் இந்த மாதிரி கில்லாமலே அப்படியே சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 30 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாஸில் உப்பு இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாஸ் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. இதே சிக்கனில் இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா பெரிய வெங்காயமும் குடைமிளகாயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. ஏன் குழந்தைகளுக்கு வெங்காயம் பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி ப்ளைனாக செய்கிறேங்க. சேர்த்துட்டு இதை மிதமான தீயிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாங்க. சாஸெல்லாம் நல்லா உள்ளே ஊறணும். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை கடைசி அதில் தூவி விட்டுறலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பார்த்தாட்டி உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் எந்த உப்பும் போடலை. இப்போ லைட்டாக உப்பு பத்தலை, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பொடி, மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சூப்பரான சில்லி சிக்கனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.